செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் ஆரவாரத்தோடு ஒரு பெரும் வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் மீது அவர்களுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளால் மக்கள் கொந்தளித்திருக்கின்ற வேலை என்றதால் வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் செதறாமல் இரட்டை இலைக்கு சேரும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னை பொறுத்தவரை நான் சுலபமாக அணுகக்கூடியவன். இந்த பகுதியிலே நான் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் அரசியல் செய்திருக்கின்றேன். வடசென்னை பகுதி என்பது எனக்கு பாத்தீங்கன்னா அத்துப்பொடி. எல்லா இடத்தையும் சுத்தி வருகின்றவன். மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளான அடிப்படை வசதிகள் முதல்ல முழுமையா கட்டமைப்பு கேட்கிறாங்க. அது சாலை வசதியாக இருந்தாலும் சரி, குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் குடிநீர்ல கலக்காம இருக்கிற சூழல் உருவாகணும்னு சொன்னா அவங்க அடிப்படை வசதி. அதுவும் இல்லாம போக்குவரத்து நெரிசல கொஞ்சம் போக்குவரத்துக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. இதுதாங்க மக்களுடைய அடிப்படை தேவைகள். நீங்களா சொல்றீங்க மும்முனை போட்டின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றியை நோக்கி நாங்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை டெபாசிட் தொகையை பெறுவதற்கான இலக்கை வைத்து அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நோட்டாவை விட அதிகம் எடுத்தால் போதும் என்ற நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பயணம் என்பது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.